ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு மினி விலாக் மாதிரி. என்ன விலாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் பாட்டி ஊருக்கு போகிறேன். அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் வந்துட்டு இந்த விலாகில் சொல்ல போகிறேன். இது வந்து இது வந்து இப்போ ஊருக்கும் போகிறதுக்கும் நாள் ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தோம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் தான் கொஞ்சம் மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே அந்த ஊருக்கு போய் போட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சு மடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட பிங்க் கலர் ஒரு டாப்ஸ் இருந்துச்சு, அதை மடித்து வச்சுட்டேன். அப்புறம் எல்லோ கலர் டாப்ஸையும் மடித்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ப்ரௌன் கலர் குர்த்தி ஒன்று இருந்துச்சு, அதையும் மடித்து வச்சுட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் சம்மருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், காட்டனாக இருக்கிறதுனால. அதனால் இந்த ட்ரெஸ்ஸு அந்த டாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அதுக்கே தேவையான கரெக்டான பேண்ட்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். கொஞ்சம் கலர் பேண்ட்லாம் எடுத்து மடித்து வச்சிட்ருந்தேன். ஃபுல்லுத்தையும் நான் இப்போ வந்துட்டு மடித்து முடிச்சிட்டேன். செடியில் பக்கத்தில் எங்கள்கிட்ட வந்து மல்லிகை செடி இருந்துச்சு, அதில் ஒரு பூ பூத்துருந்துச்சு. அதை தான் பறித்து எடுத்து வச்சுருந்தேன். அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து மடித்து வச்ச துணியெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் எல்லாத்தையும் எடுத்து பேகுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பேகை தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அதனால் பேகுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். பெரிய ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, உள்ளே வச்சோன்னே எல்லாமே கலைஞ்சிட்டு, இதுக்கு எதுக்கு தான் மடித்தோம் அப்படின்னு இருந்துச்சு. பாருங்கள், உள்ளே வச்சோன்னே எல்லாமே கலைஞ்சிட்டு. அடுத்து காலையில் நான் ஒரு 7 மணி போல் தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அடுத்தது கொஞ்சம் போர் அடிச்சதுன்னு எடுத்து சாக்லேட்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். டார்க் ஃபேண்டஸ்டி சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டு ஊருக்கு போகையிலலாம் பாதி கிளிப்பை காட்டுறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் வீட்டை விட்டு இப்போ தான் கிளம்புறோம். மணி கரெக்டாக 9:30 ஆகுது. இப்போ தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து ரொம்ப தூரம் இருக்குன்றதுனால அந்த ஊருக்கு பஸ்ஸில் தான் போகிறோம். பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போகணும். இப்போ நாங்கள் கிட்ட நெருங்கி வந்துவிட்டோம். கொஞ்சம் ரீச் ஆக போகிறோம் எங்கள் தாத்தா பாட்டி ஊருக்கு. ரீச் ஆகிட்டோம், பக்கத்தில் வந்துவிட்டோம். இங்கே வெறும் கிராமம் மாதிரி வயல்லாம் நிறையா அழகாக இருக்கும். அதனால தான் நான் மோஸ்ட்டாக அந்த ஊருக்கு வருவேன். அங்கே போய் என்ன ஆனதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து தாத்தா வீட்டுக்கு போனோடனே அங்கே தடபுடலாம் விருந்தெல்லாம் வச்சுட்டாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, நிறைய சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு கட்டி தான் விளாண்டுட்டு இருந்தோம். அதில் ஆஷன் விளாடுவாங்களே, அதுதான் விளாண்டோம். ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு செம ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். இதில் லாஸ்ட்டாக வின்னர் ஆனதே நான் தான். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, செம ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ ஒரு ஈவினிங் ஆகிடுச்சு, ஒரு 6:30 ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா, நான் மாடிக்கு போய் வெளிக்காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு இருந்தேன். இங்கே நல்லா கூலிங்காக இருக்கும், காற்று கூலிங்காக நல்லா சூப்பராக அடிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா வானம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில், ரெட் கலர், பர்பிள் கலர்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு பார்க்க. இப்போ அடுத்து நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் நிறையா கேக் ஐட்டம், பேக்கரி ஐட்டமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. இப்போ இதோட இந்த விலாக் முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.